குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி கடகராசி. யாருமே கர்மா இல்லாம பிறக்க முடியாது ராஜா. அந்த கலியுகத்துல எல்லாத்துக்கும் ஒரு கர்மா இருக்கும். ஏன்னா கார்த்திகை மாசத்துல மிகப்பெரிய நல்ல பலன். கடகராசியில பிறந்தா இப்ப தைரியம் உங்களுக்குள்ள வரும் பாருங்க. ஒரு தைரியம். உங்க கற்பனையை யூஸ் பண்ணுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. தசாபதியை பார்த்து இந்த கார்த்திகை மாசம் எடுத்தவங்க எல்லாமே நெத்தி அடிதான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு பெரிய லெவலுக்கு வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும். காதல் திருமணம், ரெண்டாவது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே பர்ஃபெக்டா வரும். இப்ப தொழில் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். நினைச்ச தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்து எடுங்க. இப்ப அடிக்க போது மிகப்பெரிய ஒரு பணம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி. என்றால் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் கார்த்திகை மாத பலன். அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போற, கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாசத்துல 4 கிரக பயிற்சியால் 4 விதமான யோகங்கள் உங்க லைஃப்ல இருக்குது. அதனால இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவா பாத்துங்க. உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பலனுங்க. ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே விசேஷம், கார்த்திகை மாசம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம். எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி அண்ணாமலையார வழிபாடு பண்ணக்கூடிய ஒரே விஷயம் தான் இந்த கார்த்திகை தீபம் தான். கார்த்திகை மாசம் எல்லாருமே வந்துட்டாவே பாருங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டுல ஒரு வெளிச்சம் வருது, நம்முடைய வீட்டுல ஒரு சுவிச்சம் வருதுன்னு அர்த்தம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தான் இந்த கடகராசி. பொதுவா பாருங்க, 4வது ராசினா கடகனா என்ன வருது, 4 என்னங்கன்னு இருக்குங்க. குடும்பம் இருக்கு, வீடு இருக்கு, வண்டி இருக்கு, வாகனம் இருக்கு, அம்மா இருக்கு, அப்பா இருக்கு. அது மாதிரிதான் குடும்பத்தை எடுத்து நீங்க பாப்பீங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. கடகராசியை பொறுத்தவரை தாய் பாசம் இருக்கு, அவ்வளவுதான். ஒரு அன்பான குணம் இருக்கு. நீங்க அன்பை கொடுத்து பாருங்க, டபுள் மடங்கு 100க்கு 200% வினாதானா அவள் அன்பை காட்டுவாங்க. இதாங்க கடகம். ஏமாத்த தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. இவங்க மத்த கூட போய் ஏமாத்துட்டு வருவாங்க. இதாங்க கடகராசி. குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி கடகராசி தான். அப்படிப்பட்ட கடகராசி என்பது வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பலன் பயங்கரமான ஒரு மாதம். நல்லா பார்த்துக்கணும். 4 கிரகத்தால் பயிற்சி மாறும்போது கண்டிப்பா நிறைய தலையெழுத்தே மாறும். யாருமே கர்மா இல்லாம பிறக்க முடியாது ராஜா. அந்த கலியுகத்துல எல்லாத்துக்கும் ஒரு கர்மா இருக்கும். இதை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் யோசிங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா கார்த்திகை மாசத்துல மிகப்பெரிய நல்ல பலன் இருக்கு. இதுல கடைசி கூட வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்க்கும் பாருங்க. உங்க ராசி யார், குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. 2வது குரு பகவான், 2வது கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல ரிஷபத்துல 4வது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், துளாராசில 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க. 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கும்பராசி. அதுதான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 கிரகம் ஃபர்ஸ்ட் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கு வராரு. சுக்கிரன் எப்ப தெரியுமா, கரெக்டா கார்த்திகை மாசம் தமிழ் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்து 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஷிஃப்ட் ஆகி 4ஆம் இடத்துக்கு போறாரு. எங்க, துளாராசிக்கு போறாரு. அடுத்து 18ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகி நேரம் 6ஆம் இடத்துக்கு வராரு. எங்க, தனுசு ராசிக்கு வராரு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க குரு பகவான் உங்க ராசில இருந்து 12ஆம் மாதத்துக்கு போறாரு. இதான் கிரகத்துடைய அமைப்பு. நல்லா பாத்துக்கணும். இதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய அமைப்பு. இந்த மாசம் எல்லாமே பாருங்க பர்ஃபெக்டா உங்களுக்கு எல்லா கிரகமும் சப்போர்ட் பண்ணுது. எந்த கிரகம் கெட்ட திட்டத்துல இல்ல தெரியுமா, 4, 5ல நிறைய கிரகம் இருக்கு. அசைக்க முடியாது. சூரியன் 5ஆம் இடத்துல, பயப்படாம இறங்குங்க. 5ல சூரியன், மன தைரியத்துல சூரியன். கடகராசியில பிறந்தா இப்ப தைரியம் உங்களுக்குள்ள வரும் பாருங்க. ஒரு தைரியம் சொல்ல, உங்க கற்பனையை யூஸ் பண்ணுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க கோல கிடையாது, வீரன். நான் அப்படிதான் சொல்லுவேன். கடகராசியை பொறுத்தவரை அன்புல உங்களை மாதிரி யாரும் வீரனா இருக்க முடியாதுல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, வேலை இல்லைங்க. எனக்கு எடுத்தோன்னே வேலை இல்லைங்கிறீங்க. இருக்கு, வேலை உத்தியத்தை சேஞ்ச் கிடைச்சது இல்லை. ஒரு சில பேர் குரு நாளா இருந்தா ப்ரொமோஷன் அள்ளி கொடுத்துருப்பாரு. இப்ப ரீசெண்டா நான் சொல்ல 2 மாசத்துக்குள்ள அப்படின்னா வேலை பறி போயிருக்கும். வேலையை மாத்திருப்பாரு, வேலையை ஷிஃப்ட் பண்ணிப்பாரு. கேட்டு பாருங்க கடகராசியை பொறுத்தவரை. தாய்மாமன் உறவா, அம்மா அப்பா சார்ந்த விஷயத்துலயா ஏதாச்சும் ஒரு தடங்களை இருந்துச்சா கேட்டு பாருங்க. ஆமாங்க, ரீசெண்டா உங்களுக்கு பாருங்க பல்லு வலி, சளி தொந்தரவு இருக்கும், சுவாச பிரச்சனை, பல்லு, காது, மூக்கு, தொண்டை, இதுல ஏதாச்சும் ஒரு சிக்கல். நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல, யாரும் பிரபுஜாதர சரியிலே இந்த மாதிரி பல வினத்தை சந்திச்சிருப்பாங்க. இப்ப 1 மாசமாக வருமான பொருளாதாரம் ரொம்ப செலவு, காசு நிறைய வச்சிருந்தீங்க, பணம் 5 நிமிஷத்துல கரைஞ்சு போச்சு. நகை எடுத்தேன், நகை அடமானம் வாங்கி காசு வாங்கினேன், எனக்கு வண்டி வாங்க ரிப்பேர் வந்துச்சு, எனக்கு செலவு வந்துச்சு. இப்ப கேளுங்க, சும்மா கேட்டு பாருங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது கடகராசியை பொறுத்தவரை.
அப்ப நிறைய தடங்களை சந்திச்சிட்டீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம், ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம், சும்மா கேட்டு பாருங்க. ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது அம்மன் இருக்குல்ல, அதிகம் தான். என்ன சொல்றாங்க, நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கதான் கால் பண்ணுங்கிறீங்க. தசாபதியை பார்த்து இந்த கார்த்திகை மாசம் எடுத்து வைங்க, எல்லாமே நெத்தி அடிதான். இப்ப நான் என்னமா சொல்லுவேன், வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்க போதுன்னு சொல்லுவேன். கிடைச்சா கிடைக்க போதா, இப்ப ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு பெரிய லெவலுக்கு வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும். ரொம்ப நாளா ப்ரொமோஷன் வெயிட் பண்ற அனைவருக்கும் சொல்றேன், இப்ப வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்க போக போறீங்க. எதை வச்சு சொல்றீங்க ப்ரொமோஷன் போறீங்க? ஸ்ட்ரைட்டா பாருங்க, 10ஆம் வீட்டு அதிபதி பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, உங்க ஆசைப்பட்ட 5ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் அவர் உட்காராரு. அவர் மிகப்பெரிய வெளிநாடு கிரகத்தை 12ஆம் இடத்தை பாக்குறாரு. இங்க வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்கறவங்க ப்ரொமோஷன் தேடி வரும்போது இதான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து குரு அங்கே செவ்வாய் பாக்குறாரு. கண்டிப்பாக வேலை உத்தியில ஒரு பெரிய லெவலில் பார்ப்பீங்க. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஹெல்த் சூப்பரா இருக்கும், எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராது, பயப்படாது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்குறது, மாத்து, சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கா, வில்லங்க சரியானுச்சா சரியால இப்ப ட்ரை பண்ணுங்க அரசாங்கம் மூலமாக. ஏன் இப்ப போயிட்டு அரசாங்க சம்பளம் மூவ் பண்ண சொல்றீங்க? என்ன காரணம்? ஏதாவது காரணம்? ஒண்ணும் கிடையாது. சுக்கிரன் சூரியன் இணைவு, இடம், வீடு, வண்டி, வாகனம், பூமி கிரகம் இணைது பாருங்க. இப்ப மூவ் பண்ணணும். இப்ப ஜாத தசாபதியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணி அடிக்கணும், நெத்தி அடி அடிக்கலாம். அம்மா சொத்து, அப்பா சொத்து கண்டிப்பா கிடைக்கும். தைரியமா இருக்குங்க. எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி, வழக்கு பிரச்சனை ஜெயிப்பீங்க. காதல், திருமணம், 2வது திருமணம், ரெண்டுக்குமே முயற்சி பண்ணி பாருங்க. திருமணத்துக்கு எந்த ஒரு பிரேக் நான் சொல்ல மாட்டேன். திருமண வாழ்க்கை சந்தோஷமா சுகபமா வாழக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ஆகும். காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே பர்ஃபெக்டா வரும். இப்ப தொழில் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். நினைச்ச தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். எல்லாரும் பயப்படாம தைரியமா இருங்க. தொழில நல்ல ஒரு அனுகூலம். ஜாதக தசாபதி மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா இப்ப எடுங்க லாட்ரி. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி எடுக்கணும்னு? ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்து எடுங்க. இப்ப அடிக்க போது மிகப்பெரிய ஒரு பணம். சூரியன் 5ல. ஏன் லாட்ரியும் அடிக்கும்? என்ன காரணம்? வருமானத்துக்குள்ள 5ஆம் இடத்துல இருந்து நேரம் 11 பாக்குறாரு. அப்ப லாட்ரியும் அடிக்குமா அடிக்காதா? சுக்கிரன் நேரம் 11 பாக்குறாரு. அடிக்குமா அடிக்காதா? அடிக்கணும், அடிக்கும். உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கு, அந்த யோகமான கிரகம் நம்பர் எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம நம்ம ஜாதகம் பாருங்க, வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, நகை வச்சிருக்கவங்க, உணவுத்துறையில் உள்ளவங்க, ரெடிமேட் துறையில் உள்ளவங்க, நெருப்பு சார்ந்த வேலை பாக்குறவங்க, ஐடிஎஃப்ல வேலை பார்க்கறவங்க, பேங்க்ல வேலை பாக்குறவங்க, இதெல்லாம் சூப்பரா இருக்குங்க. பர்ஃபெக்டா இருக்கு. மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. நான் சொல்றது கடகராசியை பொறுத்தவரை பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்துருவாரு. திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்ல, எடுத்தவன புனர்பூச நட்சத்திரம் தான். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு தெரியுமா? உங்களை மாதிரி யாரும் அறிவை யோசிக்க முடியாது. தன்னுடைய குடும்பத்துக்கு மேல ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. பயங்கர கொஞ்சம் பதஷ்ட குணம் கூட நிறைய இருக்கும். ஆனா எந்த காரியத்தையும் கரெக்டா பண்ணி கரெக்டா முடிப்பீங்க. இதான் உங்களுடைய டேலண்டான குணம். நான் சொல்றது புனர்பூசணத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க, இனிமே லைஃப்ல ஒரு வெற்றி கிடைக்க போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பொருளாதார வருமானம், இன்கம் ரொம்ப தடை, அவமான பிரச்சனை எல்லாமே கலகமா வந்துச்சு. ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருந்தாங்க புனர்பூசணத்துல பிறந்தவங்க. ஏன் நம்ம அதிக ஜாதகம் கொடுத்தது புனர்பூசணத்துல பிறந்தவங்க தான் கடகராசி. இப்ப எல்லாமே டோட்டல் அப்படியே சேஞ்ச் ஆகுப்பாங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனா அலைச்சல் இருந்தா நல்ல பலன் இருக்கு உங்களுக்கு. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, ஒரு பயணத்து மூலமாக காசு பணம் வர்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. நண்பர்கள், கூட்டாளி, அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க. அரசாங்க வேலை அனுகூலம், திடீர் யோகங்கள், வெளிநாடு யோகங்கள், வெளியூர் யோகங்கள் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் வெளிநாடு வெளியூர் யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். நான் சொல்ல புனர்பூசணத்துல பிறந்தவங்க. அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். பூசணத்துல பிறந்தாலே இவங்களை மாதிரி யாரும் கடுமையா உழைக்க முடியாது. உழைப்பாளிகள் யாரும் அந்த பூசணத்துல பிறந்தா கண்டிப்பா இருப்பாங்க. நல்லா டேலண்டான குணம், நல்ல அறிவான குணம், திறமையான குணம், பயங்கரமான குணம். நான் 24 முறை உழைக்க சொல்ல உழைக்க தயார். ஆனா கொஞ்சம் வருமான இன்கம் ரொம்ப தடை பண்ணி விட்டாரு தெரியுங்களா? பூசணத்துல பிறந்தவங்க காசு பணமே நிக்கலையே, இன்கமே நிக்கலங்க. உங்களுக்கு மார்ச் மாசம் கேட்டு பாருங்க, வருமான இன்கம் உங்களுக்கு கையில நிக்கதான் கேட்டு பாருங்க. செலவு நிறைய இருந்திருக்குமே. இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வண்டி பிரச்சனை, வாகன பிரச்சனை, செலவு பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து உட்காந்துருக்காங்க. ஒரு நிம்மதி இல்லா தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க. யார்? பூசத்துல பிறந்தவங்க. இனிமே ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யுது. நான் சொல்ல பூசணத்துல பிறந்தவங்க கரெக்டா இருக்கு டைமிங் பார்த்துக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வருது. நினைச்ச காரியத்தை சாதிக்க பக்கா வேலை செய்யுது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு சுப செலவு சுபகாரியம் தேடி வரும் பாருங்க குடும்பத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிலன்ஸ்ல பிறந்தவங்க எதை எடுத்தாலும் அதுல ஒரு தடங்கள் வந்துடும்.
இப்ப ரீசெண்டா 2 மாசமா எதை எடுத்தாலும் ஒரு தடங்கள், தடை, தாமதம், பிரச்சனை. ஏன்னா இவங்க நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க ஆயில்ஸ்ல கூட. வேலை உத்தியோகத்துல தடை, குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம், தடுமாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், தொழில் ஒரு மந்தமான தன்மை எல்லாமே பார்த்தாங்க. ஏன்னா ஆயில்ஸ்ல அவ்வளவு தடை. ஏன்னா இவங்க எப்போதுமே புத்திசாலியா நல்லா அறிவா யோசிப்பாங்க. நல்லா பார்த்துக்கணும். எப்படி அறிவை திங்க் பண்ணுவாங்க. பயங்கரமான ஒரு டேலண்டா குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். இப்ப பாருங்க, வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும், எல்லாமே சூப்பரான டைம், பக்கா வேலை செய்யும். நான் சொல்ல ஆயில்ஸ்ல பிறந்தவங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இனிமேல் தைரியம் இறங்கி அடிங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஆசைப்பட்ட விஷயம், வண்டி, வாகனம், வீடு, பூமி, அரசியல், அரசாங்கம், கமிஷன் வியாபாரம், தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தானா தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டாம். ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி 4ஆம் இடத்துல வரப்ப வீடோ, இடமோ, பூமியோ, வெளிநாடோ, வெளியூரோ, ஒரு சுப செலவு, சுபகாரியமோ, ஏதோ ஒரு குடும்பத்துல இப்ப நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சாலும் நல்ல அனுபவமா இருக்கும். கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மை அப்படியே இனிமே பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வருது. வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.